ரெடி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமானது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த 5 வசனத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கப்பர்நகூமில் பிரவேசித்த போது இயேசு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனை கிடக்கிறான். இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு நூற்றுக்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல. தாழ்மை இருந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். அந்த இயேசுவின் அதிகாரத்தை அவன் அங்கீகரிக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொல்லுகிறான். பின்பு இயேசு 11:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசப்படி உனக்கு ஆகிறது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை அனைவரையும் சுகமாக்கும். அந்த ஒரு வார்த்தை, இயேசு வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை. தேவாதி தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது வாயை திறந்து சொன்ன வார்த்தைகளினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அந்த ஜீவன், அந்த வல்லமை, அந்த வார்த்தையிலே சுகம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை சுகமாக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகும். அதற்கு நான் சாட்சி. பல வியாதிகள் வந்தன, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் என்னை சுகமாக்கினார், என்னை ரட்சித்தார். என்னை அவர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, எனக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆயினால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாகும்படியாய் இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுடைய வியாதி சுகமாகும். God bless you.